அடுத்தது question mark. They indicate the end of the question. Example, how are you? How long is the bus journey to London from Cambridge? அப்படி இருந்துச்சு லண்டன்ல இருந்து கேம்பிரிட்ஜ் போன இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு என்னோட கேள்வி கேட்கிறோம் ஸோ திஸ் இஸ் இண்டிகேட் த எண்ட் ஆஃப் த கொஸ்டின் ஒரு கொஸ்டினை இண்டிகேட் நாங்கள் யூஸ் பண்றோம் question. I think this is what one of the Excuse me, teacher. Yes, சொல்லுங்க யாரு வார்த்தா Teacher, comma அடுத்து question mark அடுத்த question mark. இடையில கட் ஆயிடுச்சு டீச்சர் அதான். ரைட் ஓகே அடுத்த question. இல்ல எழுதுறீங்களா எல்லாரும் நீட்டா எழுத போடும் எல்லாரும் கொப்பி அனுப்ப பாப்போம் பங்க்சுவேஷன் மார்க் எப்படி நோட் வச்சிருக்கீங்கன்னு பாப்போமா எல்லாரும் இன்னைக்கு எனக்கு கொப்பி அனுப்புவோம் அழகா எழுத வேணும் கிறுக்கி கிறுக்கெல்லாம் எழுதக்கூடாது என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்க வேணும் Excuse me, teacher. எஸ் சொல்லுங்க Teacher, comma அடுத்த teacher question mark Okay, teacher. அடுத்தது exclamation mark exclamation mark exclamation mark the end of the grammatic statement or sentence or don't consider ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக இல்லாட்டி ஒரு சென்டென்ஸுக்காக நாங்க யூஸ் பண்ணுவோம் marks the end of the grammatic statement or sentence.
Yes, me teacher. Yes, சொல்லுங்க. டீச்சர் இப்போ நீங்கள் படிச்சுட்டு வந்ததுகளை வச்சு எப்போ சார் எக்ஸாம் செய்வீங்களோ? இல்லையம்மா. ஓகே. யூனிட் பேப்பர் செய்வன் தானே அந்த நேரம் பார்க்கணுமா? யூனிட் பேப்பர் எப்படி செய்வன்? அடுத்தது போகலாம். டீச்சர் டீச்சர் இன்னும் இருக்கா? அதை காட்ட முடியுமா? ஓகே டீச்சர். அடுத்தது பிள்ளைகள் quotation mark. Quotation mark indicates direct speech. Direct speech. For example, I love to read a book. Page 6. This indicates direct speech. Direct channel speech. I love to read a book. What did you do? உங்களோட வாய்ஸ் ஸ்டக் ஆகி வருது. Ask Luigi. கேக்குதா பிள்ளைகள்? பாரத சக்கரது. இப்போ ஓகே மிஸ். வெட்டி வெட்டி விளங்குது. அப்படியா? இதக்கட வட்டி விளங்குது. அப்படியா? I love to read a book. Say, Daisy. What did you do yesterday? Ask Lucy. Direct speech. யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருந்தா அதை நாங்க கோட்டேட் பண்ணி காட்டுறது தான். கோட்டேஷன் மார்க் வந்து இத இந்த விஷயத்தை இவர் சொல்லி இருக்கிறார். என்ன விஷயமோ அதை நாங்க கோட்டேட் பண்ணி சொல்றது. சரியா? டைரக்ட் ஸ்பீச். யாராவது ஒருத்தருடைய கருத்தை நாங்க டபுள் கோர்ஸுக்குள்ள நாங்க சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு ஈஸியா விளங்கி சொல்ல முடியும், இது யாரோ ஏதோ சொல்லி இருக்கிறாங்க. I have done miss. எழுதி முடிச்சாக்க சமைக்கப்படுங்களே. Teacher, I have done. Okay. Right. அடுத்து. Round bracket சொல்லும் எல்லாத்தையும் கலப்பி. Separate extra information from the rest of the sentence or add amplify.
Customers can replace them without changing the sentence. On the weekend, I visit James. Visit James. இந்த James வந்து யாரு? My best friend. அப்ப அதுல நான் my best friend என்று போட்டுட்டு அதை நான் bracket பண்ணி round bracket பண்றேன். இவர் என் best friend. அடுத்தது yesterday என்று சொன்னா இந்த நாளுன்னு தெரியாம இருக்கும். So அதை நான் bracket பண்ணி போடுறேன். Friday was the last day of school. சரியா? ஏதாச்சும் வந்து பர்டிகுலரா நாங்க அதை சொல்ல விரும்பினா அதை நாங்க பிராக்கெட்டுக்குள்ள போடுவோம். சரியா? ஸோ என்னத்துக்கு நாங்க ரவுண்ட் பிராக்கெட் பாவிக்கிறோம்? இல்லாட்டி ரவுண்ட் பிராக்கெட்னு சொல்லுவோம். விளங்குதா பிள்ளைகள் எல்லாருக்கும்? எழுதுறது மட்டுமில்ல, விளங்கி எழுத வேணும். விளங்கி எழுதுறீங்க? சிவானி மிஷேல், கிருஷ்ணவி, எஸ் டீச்சர். விளங்குதா? விளங்கி எழுதுறீங்க இல்லாட்டி மிஸ் போடுறது பார்த்து பார்த்து கொண்டிருக்கீங்களா? விளங்கி எழுதுறோம் மிஸ். வெரி குட். அட்டாக்கள் யாருக்கும் விளக்கம் இல்லாமல் எழுதக்கூடாது கிடையாது. விளங்கி எழுதவான். எழுதி முடிச்சா தம்ஸ் போடுங்க பிள்ளைங்க. என்ன மாதிரி எழுதுறீங்களா? தனுஷ், சிப்ஸி, இன்சார், ஜனு, சாதன், எழுதுறீங்களா? காணையில யாரையுமே? மிஸ் கதைக்கிறது கேட்குதா? ஆம் டீச்சர். ஆம் டீச்சர். அப்ப இங்க மிஸ் கூப்பிட்டா ஒரு நாள் சப்ஜெக்ட் ஓகே நான் போமா? நோ டீச்சர். ஓகே டீச்சர். டீச்சர் நோ டீச்சர். ஓகே ஓகே எழுதுங்க.
Okay, teacher. Following bracket used by the editor to indicate extra information. இது வந்து என்ன சொல்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது வந்து அந்த பிராக்கெட் மாதிரி தான் என்னது நம்ம முதல் எழுதினோம் என்னது ரவுண்ட் பிராக்கெட் அது மாதிரி ஸ்லாப் பிராக்கெட் இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நாங்க இண்டிகேட் பண்ணி காட்டுறதுக்கு ஸோ இதுல இருக்கு when climbing is அப்படின்னு சொன்னா climb பண்றது climbing is and என்ன மீன் பண்ணலாம் mountain. It is important to be very careful. ஆரதி விலங்கு எழுதுறீங்களா ஹரிஸ்ரீ மன்ஹா சாரா சாரா ஃபாத்திமாவா விலங்கு எழுதுறீங்களா எங்க மிஸ் கூப்பிடுறாக்களோட சத்தத்தை காணிக்க டீச்சர் எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் விளங்கப்படுத்துறீங்களா? ஸ்லாப் பிராக்கெட் நாங்க என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் சென்டென்ஸ்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை இண்டிகேட் பண்றது அதாவது அதை மட்டும் நாங்க ஸ்பெஷலா காட்டுறது இதுல பாருங்க the book says that when climbing is climbing is என்னத்தை சொல்ல வார மண்டத இந்த பிராக்கெட்டுக்கு போட்டிருக்கிறோம் என்னது mountain. It is important to be very careful. மவுண்டன்ல ஏறுறது நாங்க மவுண்டன்ல ஏறும்போது வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த மவுண்டன்ன்றதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த பிராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா விளங்குதா? யாரு கேட்டீங்க? ஓ டீச்சர். அடுத்தது போகுமா? ஓகே டீச்சர். No, teacher எழுதல teacher. சரி இதோட எழுதிட்டு சொல்லுங்க நாங்க அடுத்த கிளாஸ் டீச்சரை பார்ப்போம். ஸ்லாப் பிராக்கெட்டோட பார்ப்போம் அடுத்த கிளாஸ் டீச்சர் பார்க்கலாம். எல்லாரும் நோட்ஸ் மிஸ்டேக்கா போட்டது அனுபவம் எப்படி உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குன்னு பார்க்க போறேன். டீச்சர் உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்ல டீச்சர். எனக்கு காப்பி அனுப்புங்க. இன்னைக்கு நான் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். சரியா? எல்லாரும் அனுப்ப Okay, teacher. இன்னைக்கு நாங்க ஷார்டேஷன் படிச்சோம், பங்க்சுவேஷன் படிச்சோம்,
அதுல எத்தனை எழுதி இருக்கிறோம் பிள்ளைகள்? எத்தனை மாசம் எழுதி இருக்கிறோம்? செவன் எழுதி இருக்கிறோம். ரைட், செவன் எழுதி இருக்கிறோம். ரைட், ஓகே. பாரத் மிஸ் கேள்வி பண்ணதில்ல, எல்லாரும் படிச்சுட்டு வர வேணும். டிக்டேஷனையும் படிச்சுட்டு வர வேணும். சரியா? இப்ப முடி எல்லாரும் போட்டோ எடுத்து நோட்ஸ் நடக்கும். ரைட். Okay, miss. Thank you, miss. Bye, miss. Thank you, teacher. God bless you, teacher. Bye, teacher. Thank you, teacher. Bye, teacher. Good night, teacher. Bye, teacher. Thank you, teacher.